கோயில்களின் பூமின்னு அழைக்கப்படுற இந்தியாவில் அறிவியலுக்கே சவால் விடுற வகையில் கட்டப்பட்ட ஏகப்பட்ட மர்மமான பல கோயில்கள் இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் இப்படி பிரம்மாண்டமான கோயில்களை கட்டியிருப்பாங்க அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற அறிவியல் விஞ்ஞானிகளே வியப்பிலும் பிரமிப்பிலும் ஆழ்த்தியிருக்கு. அப்படி அறிவியலுக்கே சவால் விடக்கூட மர்மங்கள் இருந்த 5 கோயில்களை பார்க்கலாம். கைலாச குடவரை கோவில். மகாராஷ்டிராவில் இருக்கிற இந்த சிவன் கோவிலில் 4 தூண்கள் இருக்குமாம். இந்த 4 தூண்களும் ஒவ்வொரு காலகட்டத்தை குறிக்குமாம். முதல் தூண் கிருத யுகத்தையும், 2வது தூண் திரேதா யுகத்தையும், அப்படி 3வது தூண் துவாபர யுகத்தையும், 4வது தூணாக கலியுகத்தையும் குறிக்கலாம். இப்படி 4 தூண்கள் மற்றும் தண்ணீரில் அமைந்திருக்கும் குகையில் நடுவில் கேதாஸ்வர லிங்கம், அதாவது கலியுகத்தின் முடிவை கூறும் லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. என்னதான் கோயிலில் 4 தூண்கள் இருந்தாலும் 3 தூண்கள் கீழே விழுந்து விட்டது, அதாவது 3 யுகம் முடிந்து விட்டது. இதுல 4வது தூண் என்னைக்கு விழுகுதோ அன்னைக்கு இந்த ஒரு உலகமே அழிய போறதாகவும் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. சூரிய கோவில், அதாவது சன் டெம்பிள். இதுதான் இந்தியாவிலேயே முதன்முறையாக சூரியனுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கோவில். ஒடிசா மாநிலத்தில் அமைந்திருக்கும் இந்த கோவிலில், அதாவது கோவில் உள்ள ஒரு தூண்கள் கூட கிடையாது. அது எப்படி தூண்கள் இல்லாமலே கோவில் இருக்கும் என கேள்வி வந்திருக்கும். எப்படின்னு சொல்றேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கற்களுக்கிடையே இரும்புகளை சேர்க்காம கட்டியிருக்காங்க. சுமார் 17ஆம் நூற்றாண்டு அப்பொழுது கோயில்களோடு ஒரு பகுதி சுவர் கீழே விழுந்த போது, அதாவது இடிந்து விழுந்தப்போ, அந்த பகுதியில் 52 டன் காந்தம் இருந்ததா சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்கிற காந்தம் தான் தூணே இல்லாமல் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்குது. 7 குதிரை பூட்டி 24 சக்கரங்கள் கொண்ட தேரில் சூரியன் அருள் புரிகிற மாதிரி அமைந்திருக்கு. 7 குதிரைகளானது 7 நாட்களையும், 24 சக்கரங்கள் 24 மணி நேரத்தையும் குறிக்குது. இந்த சூரிய சிற்பத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு சரியா மணி எத்தனைன்னு கூட சொல்ல முடியும். தஞ்சை பெரிய கோவில். உலகிலேயே கருங்கல்லால் கட்டப்பட்ட முதல் கோவில் தஞ்சை பெரிய கோயில். நம் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனால் கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். எத்தனையோ புயல் பூகம்பம் கடந்து கொஞ்சம் கூட அசையாம இன்னைக்கு வரைக்கும் கம்பீரமாக காட்சி அளிக்குது. அப்படிப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரம் ஒரு முழு பாறை 80 டன்னுடன் உருவாக்கப்பட்டது. இதுல ஆச்சரியப்படுத்துவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலின் கோபுர நிழல் தரையிலேயே விழாதாம். இந்த கோயிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி. இதுல ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோபுரத்தின் உச்சியில ஒரே கல்லால செதுக்கப்பட்ட 80 டன் எடையுள்ள கும்பம் இருக்கு. ஆனா 1000 வருடங்களுக்கு முன் 216 அடி இருக்கிற இந்த கோபுரத்தின் உச்சியில 80 டன் எடையுள்ள கல்லை எப்படி தூக்கி வச்சிருப்பாங்க அப்படின்றது இப்ப உள்ள விஞ்ஞானிகளின் வாய்ப்புலந்து வைக்கிற ஒரு அதிசயமாகவும் மர்மமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் இந்த கோயில் கருங்கல்லால கட்டப்பட்டதுன்னு. ஆனா ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1,30,000 டன் எடையில கருங்கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனால் கோயில்களில் சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே கருங்கல்லே கிடையாது, கருங்கல் மலையும் கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் 1,00,000 டன் எடையில கருங்கல்ல எங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு மிகப்பெரிய மர்மமாக இருக்கு. தில்லை நடராஜர் கோயில். சிதம்பரத்தில் அமைந்திருக்கும் தில்லை நடராஜர் கோவில் அறிவியலையும் மனித வாழ்வியல் ரகசியத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு சிறந்த சிறப்பம்சம் அமைந்த கோயிலாக இருக்கு. 1175 1200 வருடம் வரை கிட்டத்தட்ட 25 வருடம் கட்டப்பட்ட இந்த கோவில் பழந்தமிழர்களான நம் முன்னோர்களோட அறிவியல் நுட்பத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு. இந்த கோவிலோட ஒரு மிக பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் சராசரியா பூமியின் காந்தப்புற மையத்தோட அமையப்பட்டிருக்கு. இதை எக்ஸாக்டா சொல்லணும்னா, தில்லை நடராஜர் கால் பாதத்தில் அமைகிற மாதிரி கட்டியிருக்காங்க. இதை நான் சொல்லலை, உலக அறிவியல் வல்லறிஞர்கள் பலரும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டின தமிழர்களே பூமியின் காந்தபுரத்தோட மையத்தை பற்றி எப்படி தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக எப்படி நடராஜ சிலையை வச்சிருப்பாங்க. இதோட காரண காரியங்கள் இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மொத்தம் 9 நுழைவாயில்கள் இருக்கு. இந்த
இந்த 9 நுழைவாயில்கள் மனித உடலில் இருக்கும் 9 துவாரங்களையும் கோவிலில் பதிக்கப்பட்டிருக்கும் 21,600 கோபுர தகடுகளும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியா மூச்சு விடும் எண்ணிக்கையை குறிக்குது. மொத்தத்தில் தில்லை நடராஜர் கோவில் பழந்தமிழர்களின் அறிவியலையும் வாழ்வியல் புரிதலையும் அற்புதமாய் எடுத்து காட்டுது. இது வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. கைலாச குடவரை கோவில் மகாராஷ்டிராவில் இருக்கிற இந்த கோவிலில் ஒரு ஆர்கிடெக்சர் மிஸ்ட்ரினே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் சராசரியா 82 மீட்டரும் 42 அகலமும் கொண்டது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, இந்த பிரம்மாண்டமான கோவிலில் முழுக்க ஒரே பாறையால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை விட மிக பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இதுவரை கட்டப்பட்ட எல்லா குடவரை கோயில்கள் முன்புறம் செதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஒரு கோவில் மட்டும் லேயர் பை லேயர், அதாவது மேலிருந்து அடிப்புறம் வரை செதுக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பிட விஷயம் என்னன்னா, ஒரு கல்லால செதுக்கப்பட்ட இந்த கோவில்ல ஒரு சிற்பம் தப்பா செதுக்கியிருந்தா கூட முழுவதுமாக அற்புதத்தை இழந்து வீணாகி போயிருக்கும். கிட்டத்தட்ட 4 லட்சம் டன் கற்கள் உடைக்கப்பட்டு தனியாக எடுக்கப்பட்டு தான் இந்த ஒரு கோவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கடப்பாறை உளியை மட்டும் வைத்து இப்படி பிரமிப்பான கோயிலை அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு இதை கேள்விப்படுற நமக்கே பிரமிப்பாக இருக்கு. இதோட 5 கோவில்களின் மர்மங்களையும் தமிழனின் அற்புதங்களையும் எடுத்து கூறி இந்த ஒரு வீடியோ முடிவடைகிறது. இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வருவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் நல்லா போட்டுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க.